ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு அதாவது நம்ம செலியன் வந்து லேட்டாக வந்ததுனால பயங்கர கோமாயிட்டாங்க நம்ம ஜெனி கோமானது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே சந்தேகப்படுற மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவிச்சிட்டாங்க, அதனால் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் ஆனால் இது கொஞ்சம் ஓவராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானம் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதாவது இங்கே இருந்தமா அங்கே இருந்தமான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு சரி வாமா இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானம் பண்ணி கீழே சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டாருங்க. கீழே வந்து கோபி உட்காந்துருக்காரு. எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. வேறு லெவல் சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை வேறு லெவலில் இருந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ கோபியால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நாக்க. அவர் அங்கேருந்து பார்க்குறத பார்த்தா பல நாள் பட்னி கடந்தவ மாதிரியே பார்க்குறாரு. இன்னைக்காவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தாரு. அந்த டைம் பார்த்து ராதிகா என்ட்ரி கொடுக்க, இந்தாங்க கோபி உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவ்வளோ நாள் ஓட்ஸ் தாங்க கொடுத்தாங்க, இன்றைக்கி மசாலா ஓட்ஸாம். இதெல்லாம் தின்னுட்டு ஐயோ தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சிக்கனை பார்த்துட்டே சாப்பிட்றாரு. உங்களுக்கு என்ன அப்போ அதுவும் குடும்பமாக தெரியுதா அப்படி இப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க. என்ன விஷயத்துக்காகன்னு பார்க்குறீங்களா? பழனி சாருக்கு பர்த்டே வருது, அதனால் புது ஸ்வீட் வந்து நான் பண்ணியிருக்கேன், இதை தான் நாளைக்கு பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாம்பிளுக்கு செஞ்சதை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. இவங்க அதாவது பாக்கியா சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கோபி எப்படி போய் பாக்கியா போய் பழனிக்கு செய்யலாம், இவனுக்குன்னு எதுக்கு செய்யணும் அப்படின்னு கோவப்படுறாங்க. அவங்க எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி லைஃப்பில் நல்லா இருக்கீங்களா, அப்போ பாக்கியா நல்லா இருக்கணுன்ற எண்ணமே இல்லைப்பா, பாக்கியா நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் பாக்கியா வேற லெவலில் ஹோன்னு வாழ்கிறாங்க. இது நம்ம கோபிக்கு புரிய வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.